ரிஷபராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று 10ல் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நேரமாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படுவது மட்டுமில்லாமல் பிறரால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் குறித்த நேரத்தில் செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. வரும் நாட்களில் எந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 8 ஞாயிறு 9 திங்கள் 10 செவ்வாய் 11 புதன் ஆகிய நாட்கள் உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். 12 வியாழன் பகல் 1:45 மேல் 13 வெள்ளி 14 சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராசிரமம் இருப்பதால் நான் குறிப்பிட்ட நேரங்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடைய முடியும்.